வெள்ளி உதய தரிசனம் நிகழ்ச்சியின் மூன்றாவது இறுதியுமான அம்சத்தோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இலங்கை மாத்திரமல்ல நேர்களே, இப்போது உலகளாவிய ரீதியில் அனைத்து நாடுகளும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு விடயம்தான் இந்த பொது நலவாய மாநாடு. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றது. இது தொடர்பான ஒரு சிறப்பு கலந்துரையாடல் தான் அடுத்து நாங்கள் உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் திட்டமிடல் அமலாக்கல் அமைச்சின் ஆலோசகர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கையின் அமெரிக்க தூதுவராலயத்தின் துணை தூதுவராக பணிபுரிந்து தற்போது ஏறாவூர் நகரத்தின் தவிசாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் திரு அலிசாஹிர் மௌலானா அவர்கள் இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பில் நாங்கள் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். சார், நீங்கள் ஆரம்பத்தில் சொல்ல வேண்டும், இந்த பொதுநலவாய அமைப்பினுடைய முக்கியத்துவம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். பொதுநலவாய நாடுகளின் அந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் இலங்கை எமது நாட்டுக்கு, எமது மண்ணுக்கு இங்கு வருவதே ஒரு மிக அரிதான ஒரு விஷயம். உண்மையிலேயே எமது நாட்டின் கீர்த்தியை, எமது நாட்டின் வளங்களை, எமது நாட்டின் மகிமையை உலக நாடுகள் இந்த சந்தர்ப்பத்திலே திட்ட தெளிவாக அந்த தலைவர்களே இங்கு நேரடியாக வந்து கண்கூடாக காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இந்த பொதுநலவாய நாடுகளின் நாட்டு தலைவர்கள் மாத்திரமல்ல, அந்த நாட்டின் தொழிலதிபர்கள், அந்த நாட்டின் கலைஞர்கள், விற்பனர்கள், பேராசிரியர்கள், இவ்வாறு பல ரகப்பட்ட பெருமதி வாய்ந்த மக்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு வரப்போகின்றார்கள். ஊடகத்துறையினர் நிச்சயமாக. உண்மையிலேயே இலங்கைக்கு, எமது ஸ்ரீலங்காவின் கீர்த்திக்கு ஒரு விளம்பரமே இனி தேவையில்லை. அவர்கள் இங்கு வருகின்ற நேரத்திலே உண்மையான நிலைமைகளை அவர்கள் காணப்போகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இன்று சமாதானமான ஒரு சூழ்நிலை, அபிவிருத்திகள் மிகவும் அபரிதமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை, சமூகங்கள் இன ஐக்கியத்துடன் சகவாழ்வு வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை, இன்று நல்லிணக்கம், இவ்வாறான நல்லிணக்கத்தை கூட குலைப்பதற்கு ஒரு சாரார் இருக்கின்றார்கள். அவ்வாறான சவால்களை எல்லாம் இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இவ்வாறான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் இந்த பொதுநலவாய நாடு, மகாநாடு மூலமாக இன்று இந்த சவால்களை எல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு பெரியதொரு சந்தர்ப்பம். ஒரு வரலாறு காணாத, எமது வாழ்க்கையிலே, எமது வயது காலத்திலே நாங்கள் சொல்லுவாங்க லைஃப் டைம்ல நடைபெறுகின்ற ஒரு மகத்தான ஒரு விஷயம். கடைசியாக 1976 அணிசேரா மாநாடு நடந்தது. அதற்கு பிறகு எமது நாட்டிலே துரதிர்ஷ்டவசமாக ஏற்பட்ட நிகழ்வுகள். இப்போது அமைதியான சந்தோஷமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே இதில் பொதுநலவாய நாடுகளின் அங்கத்துவ நாடுகள் மாத்திரமல்ல, ஏனைய நாடுகளை சார்ந்த மீடியா, அதாவது ஊடகத்துறையினர், ஜப்பானை சார்ந்த கிட்டத்தட்ட 500க்கு அதிகமான தொழிலதிபர்கள், entrepreneurs இங்கு வரப்போகின்றார்கள். அவர்கள் முதலீடுகளை செய்ய போகின்றார்கள், முயற்சியாளர்கள் நிச்சயமாக. எனவே இவர்களெல்லாம் வந்து இந்த நாட்டில் உள்ள வளங்களை, மனித வளம், அதோடு எங்களது விருந்தோம்பல், இலங்கையரது விருந்தோம்பல் கேட்க வேணும். நாங்கள் அவர்களே எங்களது காலடிக்கு வந்து எங்களது விருந்தோம்பலை பார்த்தால் நிச்சயமாக ஊடகத்துறையினர், சர்வதேசத்தை சேர்ந்த ஊடகத்துறையினர் இதை மிகவும் அபரிதமாக எழுதப் போகின்றார்கள். இது உண்மையிலேயே எமது சுற்றுலாத்துறைக்கு, எமது பொருளாதார அபிவிருத்திக்கு, எமது நாட்டின் அத்தனை மேம்பாடுகளுக்கும் உதவப் போகின்றது. எமது அதிமேதகு ஜனாதிபதி அவர்களது தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த மகாநாடுடன் அவர்கள்தான் இந்த தலைவராக போகின்றார். அது எங்களுக்கு கிடைக்கின்ற பெரிய ஒரு கௌரவம். இவ்வாறான ஒரு விஷயங்களிலே ஒவ்வொரு நாட்டுப்பற்றுள்ள ஸ்ரீலங்காவின் பிரஜையும் பெருமைப்படக்கூடிய விஷயம். இந்த மகாநாடு வெற்றிகரமாக நடைபெற வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற எங்களுக்கு தேவையான அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மகாநாட்டின் மூலமாக நாங்கள் ஆக்கப்பூர்வமாக, நெகட்டிவ் திங் இல்லாமல், அதாவது இதை எதிர்மறையாக பார்க்காமல் ஒரு ப்ரொடக்டிவாக, ஆக்கப்பூர்வமான முறையிலே எந்தவித அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல்
ஒரு ஆக்கப்பூர்வமான முறையிலே இந்த மகாநாட்டை நாங்கள் பாவிப்பதற்கு எல்லா மக்களும் துணை புரிய வேண்டும். நாட்கள் சார் இது நடக்க இருக்கின்றது? நவம்பர் 15 ஆரம்பமாக. ஆமாம், 21 நாட்களில் இந்த மகாநாடு, இன்றிலிருந்து 21 நாட்களில் இந்த மகாநாடு ஆரம்பிக்க போகின்றது. 2 நாட்கள் தான் உலக தலைவர்களது மகாநாடு. அதைத் தொடர்ந்து உதாரணத்துக்கு இளவரசர் சார்ல்ஸ் அவர்கள் வரப்போகின்றார்கள். எங்களது, நான் மட்டக்களப்பை சார்ந்தவன், மட்டக்களப்புக்கே அவர்கள் வருகின்றார்கள். பெரியதொரு மகத்தான ஒரு செய்தி. இவ்வாறு இன்று காலையிலே நான் பார்த்தேன், மலேசிய நாட்டின் பிரதமர் அவர்கள் எமது வெளிநாட்டு அமைச்சர் கௌரவ GL பீரிஸ் அவர்களை சந்தித்து இந்த மகாநாட்டுக்கு வருவதை I'm looking forward to come and participate என்று சொல்லியிருக்கின்றார்கள். மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன், ஆவலாக இருக்கின்றேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக மலேசியா என்பது, மலேசியா நாட்டைச் சேர்ந்த எத்தனையோ தொழிலதிபர்கள் ஏற்கனவே இங்கு இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 15 பில்லியன் அதிகமான டாலர்கள் பெறுமதியான இன்வெஸ்ட்மெண்ட் இங்கு செய்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் வந்து இன்னும் அதிகபட்சமான முறையிலே எமது நாட்டிலே பொருளாதார அபிவிருத்திகள் மேம்படைவதற்கு உதவ போகின்றார்கள். எங்களது கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு வளங்கள் இருக்கின்றது. இன்று சுற்றுலாத்துறை மேலோங்கி வருகின்றது. எத்தனையோ எமது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தொழிற்சாலைகள் அமைக்க முடியும். நிச்சயமாக அவர்கள் பிரின்ஸ் சார்ல்ஸ் வருகின்ற நேரத்திலே அவருடன் எத்தனையோ உலகத்தில் உள்ள பெருமதியான ஊடகவியலாளர்கள் வரப்போகின்றார்கள். அவர்கள் இந்த அம்சங்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு சொல்ல போகின்றார்கள். இது மாபெரும் விளம்பரம். இன்று இந்த மகாநாட்டுக்காக தயார்படுத்தல் நிலைமை இன்று நடைபெற்றிருக்கின்றது. நேற்று கூட ஜனாதிபதி அவர்கள் ஒரு மாபெரும் ஒரு பெரும் தெருவை எமது விமான நிலையத்திலிருந்து ஏர்போர்ட் ஹைவேயை நாளை திறக்கப் போகின்றார்கள். நேற்று அவர்களே கால் மார்க்கமாக சென்று அந்த மக்களுடன் மக்களாக இருந்து அந்த இன்று பத்திரிகைகளில் பார்த்திருப்பீர்கள். எனவே இவ்வாறு நேரடியாக எத்தனையோ அபிவிருத்திகள் இலங்கைக்கு கிடைக்கின்ற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உள்கட்டமைப்புகள் அனைத்தும் இங்கு இருக்கின்றது. ஒரு வியாபாரத்துறைக்கு, ஒரு தொழிற்சாலை அமைப்பதற்கு, மூலதனத்தை கொண்டு வருவதற்கு என்ன அடிப்படை தேவைகள் ஒரு வெளிநாட்டில் உள்ளவர்கள் எதிர்பார்க்கின்றார்களோ, ஒரு மலேசியாவிலே, ஒரு சிங்கப்பூரிலே, ஐரோப்பிய நாடுகளிலே எவ்வாறான அடிப்படை வசதிகளை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களோ அத்தனை வசதிகளும் எமது நாட்டிலே இருக்கின்றது. எனவே இது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பெரியதொரு அரிய சந்தர்ப்பம். விளம்பரம் இலங்கைக்கு தானாகவே பல கோடிக்கணக்கான மில்லியன் டாலர் செலவழித்து, பவுண்ட் செலவழித்து, யூரோ செலவழித்து செய்யப்பட வேண்டிய விளம்பரங்கள் உங்களது ரூபவாயினியிலே ஒரு நிமிடத்துக்கு ஒரு விளம்பரத்தை செய்வதுன்னா இவ்வளவு. இன்று உலகில் உள்ள பிபிசியாக இருக்கட்டும், அல் ஜசீராக இருக்கட்டும், CNN இருக்கட்டும், அத்தனை பேர்களும் சேர்ந்து இலங்கையை பற்றி பேசப் போகின்றார்கள். இலங்கையின் அழகை பற்றி, இயற்கை வளத்தை பற்றி, எமது மனித வளத்தை பற்றி, எங்களது உபசாரங்களை பற்றி, எங்களது விருந்தோம்பலை பற்றி, இங்கு இருக்கின்ற கட்டமைப்புகளை பற்றி ஒரு ஜனநாயக ரீதியான முறையிலே இலங்கை அரசாங்கம் அத்தனை மக்களுக்கும் இன்று நல்ல முறையில் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் பற்றி பேசப் போகின்றார்கள். எனவே உண்மையிலேயே இது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல். அதிமேதகு ஜனாதிபதி அவர்களது தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த மாபெரும் மகாநாடு அகில உலகத்தில் உள்ள எமது இந்த மகாநாட்டுக்கு வருகின்ற தலைவர்கள், அவரது ஆலோசகர்கள், அவர்களது வெளிநாட்டு அமைச்சர்கள் உட்பட அறிஞர்கள், பேராசிரியர்கள், ஊடகவியலாளர்கள், தொழிலதிபர்கள், மாணவ சமுதாயம், இளைஞர் சமுதாயம், என்டர்பிரினர்ஸ், நல்ல அழகான தமிழ் சொன்னீர்கள், முயற்சியாளர்கள், இளம் முயற்சியாளர்கள், இவ்வாறானவர்கள் எல்லாம் வந்து இங்கு அவர்களது பங்களிப்பை இலங்கையிலே மூலதனத்தை உருவாக்கி பொருளாதார வளத்தை ஏற்படுத்துவது. இன்னும் ஒரு விஷயம் ஒன்று சொல்ல வேண்டும். எங்களுடைய இலங்கைக்கும் உலக நாடுகளுக்கும் உள்ள தொடர்புகள் இங்கு ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறது, உறுதிப்படுத்த போகின்றது. எங்களது கல்ச்சரல் லிங்க் உறுதிப்படுத்த போகின்றது. கலைஞர்கள் உங்களுக்கெல்லாம் கூட நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். காட்களை எல்லாம் தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ பேர்கள் நீங்கள் எத்தனையோருடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அத்தனை விஷயங்களையும் மேம்பாடு
செய்யக்கூடிய அளவுக்குள்ள ஒரு நல்லதொரு சந்தர்ப்பம் என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய அந்த தேசிய தொலைக்காட்சியினூடாக கூட பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். வாகன பேரணி, அது போன்ற மாணவர்களுக்கான விழிப்புணர்வு என்று இலங்கையின் எல்லா பாகங்களிலும் இப்போது அதற்கான செயற்திட்டங்கள் இடம்பெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பொதுநலவாய அரசு தலைவர்களுடைய மாநாடுகள் சொல்லுகின்ற போது 54 நாடுகள் அங்கம் வகிக்கின்றது. ஆசியாவை சேர்ந்த 8 நாடுகள் இருக்குது. குறிப்பாக நினைக்கிறேன் மலேசியாவில் தான் இதற்கு முன்னர் ஆசிய நாடு ஒன்றிலே இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கு. அதனைத் தொடர்ந்து 24 வருடங்களுக்கு பிறகு இலங்கைக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் ஆமாம், கடந்த மாநாடு ஆஸ்திரேலியாவில் நடந்தது, இப்போது இலங்கையில், அது போன்று மலேசியாவிலே. எனவே இது இலங்கைக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மாபெரும், இன்னும் ஒரு டிவியிலே என்று சொன்னார்கள், இது இலங்கையின் நேரம் என்று சொன்னார்கள். ஆமாம், நல்ல காலம் பிறந்தது. அவ்வாறுதான் நாங்கள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கடந்த, உங்களுக்கு தெரியும், இந்த கசப்பான காலங்களையும் கடந்து இன்று சமாதானமான சூழ்நிலை வந்து இன்று வடக்கிலே கூட ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சி முறை வடமாகாணத்திலே இன்றுதான் அவர்களது கன்னி கூட்டம் ஆரம்பிக்கின்றது புதிய முதலமைச்சர் ஊடாக. இது நல்லதொரு சந்தர்ப்பம். அவர்கள் கன்னி கூட்டம் இன்று நடைபெறுகின்றது. எனவே அது அவர்கள் கன்னி கூட்டம், அதாவது மெய்டின் மீட்டிங், அது தொடர்ந்து சிறப்பான முறையில், இதெல்லாம் நல்ல அறிகுறி, குட் சைன் என்று சொல்வார்கள். இலங்கையின் பெருமை பற்றியும் அதனுடைய கீர்த்தி பற்றியும் நாங்கள் தொடர்ந்து பேசலாம் சார். இந்த சின்ன இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். நேயர்களே, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் பொதுநலவாய மாநாடு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றது. அதனை இட்டுத்தான் ஒரு சிறப்பு கலந்துரையாடலாக இதனை நாம் உங்களுக்காக வழங்குகின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் ராவூர் நகரத்தின் தவிசாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் அலிசாயிர் மௌலானா அவர்கள். சார் சொல்லுங்க, இதனோடு இணைந்து இளைஞர் மாநாடு இடம்பெற இருக்கிறது இல்லையா சார்? அது பற்றின தகவல்களை. உண்மையிலேயே இது பெரியதொரு நல்லதொரு வாய்ப்பு இளைஞர்களுக்கு. உலகத்திடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பிலே இளைஞர் மகாநாடு, இங்கு இளைஞர் பாராளுமன்றம் ஒன்றே இப்போது எமது இளைஞர் அமைச்சு மூலமாக இங்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். முதல் கடந்த பல வருடங்களாக இந்த இளைஞர் பாராளுமன்றம் என்றால் என்ன என்று கூட பலர் மிகவும் இதாக சொல்வார். ஆனால் அந்த இளைஞர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு. இன்று அந்த இளைஞர்களுக்கு ஒரு மகாநாடு, இந்த எல்லா நாட்டுகளிலும் இருந்து வருகின்ற அந்த சர்வதேச தலைவர்களுடன் வருகின்ற அவர்களது பிள்ளைகள், பெரிய தலைவர்களது பிள்ளைகள் கலந்து கொள்கின்ற ஒரு மகாநாட்டிலே எமது இளைஞர்கள் இன்று இணைக்கப்படுகின்றார்கள். இதுதான் ஆசியாவிலே முதன்முறை என்று இவ்வாறு இளைஞர்களுக்கு தொடர்பட போகின்றார்கள். தொழில் அதிபர்கள் தொடர்பு ஏற்பட போகின்றது. பல்கலைக்கழகங்கள், ஏன் எங்களை போன்ற நகரங்கள் கூட உலக நாடுகளில் உள்ள ஏனைய நாடுகளின் நகரங்களுடன் சிஸ்டர் சிட்டி புரோகிராம், இவ்வாறு எத்தனையோ சர்வ கலாசாலைகள், இவ்வாறு பல துறைகளிலும் இந்த வாய்ப்புகள், கலைஞர்கள், ஊடகவியலாளர்கள், இவ்வாறான எங்களது கலைஞர்கள் எல்லாம் மிகவும் பிரபல்யமானவர்கள். எனக்கு நன்றாக தெரியும். நான் இந்தியாவிலே படிக்கின்ற நேரத்திலே, அந்த நேரத்திலே இந்தியாவில் உள்ள தமிழ் ரேடியோக்களை கேட்காமல் இலங்கை வானொலியைத்தான் கேட்பார்கள். உங்களது குரல், அந்த மதுர குரல்களை கேட்டு அவர்கள் இலங்கை வானொலி மூலமாக அவர் அவ்வாறான திறமைகளை எல்லாம் கொண்ட எமது மக்களுக்கு மீண்டும் ஒரு பெரியதொரு வாய்ப்பு. எல்லா வகையிலும் இணைக்கப்பட போகின்றோம். சர்வதேச ரீதியாக பொதுநல வாய நாடுகள் என்று சொல்கின்ற நேரத்திலே பிரித்தானிய நாட்டுடன் இணைக்கப்பட்ட அத்தனை நாடுகளிலும், ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா, அது போன்று ஏனைய ஆப்பிரிக்க நாடுகள் பல, பிரித்தானியுடைய காலனித்துவ ஆட்சிக்கு இந்த நாடுகள் அனைத்துமே இணைக்கப்படுகின்றது. அவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக சில அம்சங்கள் இருந்தாலும் கூட அவற்றை கூட அவ்வாறான சந்தேகங்கள் கூட இன்று தீர்க்கப்பட போகும். சார், இந்த வாய்ப்பை இலங்கை மக்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? நிச்சயமாக இது பெரியதொரு அரிய வாய்ப்பு. இவ்வாறான வாய்ப்புகள் அண்மை காலங்களிலே கிடைப்பது என்பதே மிகவும் அரிதிலும் அரிது. எனவே இதை எல்லா வகையிலும் மாணவர்கள் பாவிக்கப்படும், இளைஞர்கள் பாவிக்கப்பட வேண்டும், தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள் பாவிக்க வேண்டும். அது போன்று எமது நாட்டின் ஏற்பட்டிருக்கின்ற சவால்களை முறியடிப்பதற்கு
நாங்கள் இது ஒரு நல்லதொரு சந்தர்ப்பமாக பாவிக்க வேண்டும், ஒரு விளம்பரமாக பாவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்று நெல்லிணக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. நெல்லிணக்கத்துக்கு கூட பல சவால்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அவ்வாறான சவால்களை கூட இந்த நாட்டின் தலைவர்கள் வந்து கண்கூடாக நேரடியாக பார்க்கின்ற நேரத்திலே அவர்களது ஐயப்பாடுகளை மாற்றி முற்றுமுழுதாக எங்களது அபிவிருத்திகள் தொடர்ந்து துரிதமாக நடைபெறுவதற்கு அவர்களது மூலதனங்கள், அவர்களது ஒத்துழைப்புகள், அவர்களது தொழில்நுட்ப உதவிகள், இவ்வாறு பல அம்சங்களும் எங்களுக்கு சாதகமாக அமைய போகின்றது. சார், இறுதியாக நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார், இந்த பொதுநலவாய மாநாடு இடம்பெறுவதை பற்றி சுருக்கமாக? அன்பார்ந்த நேயர்களே, நாங்கள் பௌத்தர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம். ஆனால் இலங்கையர்கள் ஸ்ரீலங்கா என்ற அடிப்படையிலே எமது இதய சுற்றியுள்ள முறையிலே, நாட்டு பற்றுள்ள முறையிலே எமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நல்லதொரு சந்தர்ப்பத்தை, இந்த மகாநாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும். உலக நாடுகள் இலங்கையின் கீர்த்தியை, எமது வளங்களை உரிய முறையில் அறிய வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் எல்லா துறையிலும் மேம்படைய வேண்டும். எனவே அதற்காக பிரார்த்தியுங்கள், உங்களது ஒத்துழைப்பை தாருங்கள். எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்களது முயற்சிக்கும் ஏனைய நல்லவர்களது அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றிகரமாக இந்த மகாநாடு நடைபெறுவதற்கும் பிரார்த்தியுங்கள் என அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த நல்ல தகவலோடு அவரிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை இந்த உதய தரிசனமா அதன் மூலமாக தந்ததற்கு உங்கள் இருவருக்கும் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றேன். ரஞ்சினி அவர்கள், எங்கள் ரன்ஸ்வாம் அவர்கள், உண்மையிலேயே நீங்கள் நல்ல நல்ல செய்திகளை காலை நேரத்திலே எமது நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்து. மதுரை குரல் சொன்னீங்க, உங்களோட குரல் தான் மதுரை குரல் மாதிரி. ஆமாம், இதுவரை எங்களோடு இணைந்திருந்தவர் திட்டமிடல் அமலாக்கல் அலுவலக அமைச்சின் ஆலோசகரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கையின் அமெரிக்க தூதுவராலயத்தின் துணை தூதுவராகவும் பணிபுரிந்தவர், தற்போது ஏறாவூர் நகரத்தில் தவிசாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் அலிசாஹிர் மௌலானா அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற 3 அம்சங்களும் பயன் தரக்கூடிய அம்சங்களாக உங்களுக்கு அமைந்திருக்கும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்ள இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் எஸ் மோசஸ், அதே போன்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒப்பனை கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, உதவி தயாரிப்பாளராக பணிபுரிந்த ஜூடுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மோசஸ் அவர்களுக்கும் எமது ஜூட் அவர்களுக்கும் பின்னணியில் இருக்கின்றார்கள், உங்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை இன்று விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.